கிரவுண்ட் அட்டாக் யூஸ் பண்ணணுமா இல்லை ஏர் அட்டாக் யூஸ் பண்ணணுமா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுத்துலையும் ஜெயிக்க முடியும் தானே. ஆனால் எதில் வின்னிங் ரேட் அதிகமாக இருக்குது? எந்தெந்த டவுனால் என்னென்ன மாதிரி கேட்டகரி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி டவுட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு COC கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் டவுன் ஹால் 9க்கான கிரவுண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காம்பினேஷனை பற்றி நீங்கள் தெரியாமல் அட்டாக் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எந்த பேஸாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் ஸ்டார் எடுக்க முடியும். இதுக்கான 3 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ், ரெண்டாவது அஃபென்ஸ், மூணாவது மிட். இந்த 3 டைப் ஆஃப் கேட்டகரியில் இருக்கிற ட்ரூப்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ட்ரூப். இந்த ட்ரூப் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு காலம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பவரு ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் ஆனால் அட்டாக் பவர் கம்மி. ஸோ அதனால் நம்ம இதை ஃப்ரண்ட் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் ட்ரூப். இதில் விசார்ட் அண்ட் பெக்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விசார்ட் பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் கவுண்ட் டைப்புனால நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், பட் ஆனால் இந்த விசார்ட்டுக்கு லைஃப் கம்மியாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மிட் ட்ரூப்ஸ். இது பேசிக்காக நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா சப்போர்ட்டிங் ரோலுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எனிமியோட கேன்காஸ்டர்லேருந்து ஏதாவது பேக்கப் ட்ரூப்ஸ் ஏதாவது வந்ததுன்னா இது அஃபென்சிவாக யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பேஸை எக்ஸாம்பிளாக வச்சு எப்படி கிரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்லேயுமே விசார்ட் டவர் இருக்குது, ஆனால் ஒரு டைரெக்ஷனை தவிர. எஸ், 7 o'clock டைரெக்ஷனில் விசார்ட் டவர் எதுவுமே இல்லை. இதுதான் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பனிங்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணி சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு 3 ஸ்டார் கன்ஃபார்ம் ஆகிடும். பட் ஆனால் ஸ்பெல்ஸ் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 3 ஸ்டார் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ண ட்ரூப் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நான் கிளான் கேசில் எடுத்துகிட்டு போகல, ஆர்ச்சர்க்குன்னு எடுத்துகிட்டு போகல. இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை வச்சு எப்படி 3 ஸ்டார் எடுக்குதுன்னு ரியல் டைமில் பார்க்கலாம் வாங்க. அட்டாக்கோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ளாய் பண்ண போகிற டைரெக்ஷனில் கிளியராக இருக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ், கோல்டு மைன் இதெல்லாம் நான் விசார்ட் வச்சு கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் காலத்தை டிப்ளாய் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் நம்ம நினச்ச டைரெக்ஷனில் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஃபனலிங்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட அஃபென்சிவ் ஃபோர்ஸ் இப்போ டிப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நினச்ச டைரெக்ஷன்லேயே போகுது. அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவ் குரூப், அதாவது கிங்கு, அப்புறம் பேபி ட்ராகன், இவங்க சப்போர்ட்டிவ் குரூப் உள்ளே போகிறாங்க. ஒன்ஸ் கிட்ட போன பிறகு ஆப்போனண்ட் இருக்கிற மினியன் பிரின்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்மளோட சப்போர்ட்டிவ் குரூப் நம்ம நினச்ச மாதிரியே கிட்ட போயிட்டு பேக்கப் கொடுத்து டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மெயின் ஃபோர்ஸ் சென்டருக்குள்ளே போன பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஹீலிங் ஸ்பில், ரேஜ் ஸ்பில் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சென்ட்ரு போயிட்டிங்கனாவே எல்லா இடத்துலேருந்தும் உங்கள் ட்ரூப்ஸ் டேமேஜ் ஆகும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்டரில் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கரெக்டாக 2 குரூப்பாக பிரிஞ்சிடுச்சு. ஒன்று பெக்கா, இன்னொன்று கிங் குரூப்பாக மாறிடுச்சு. பெக்காவை நீங்கள் ஜம்ப் ஸ்பெல் மூலமாக நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு சைட்லேருந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் பின்னாடி விசார்ட்ஸை கொடுத்து பேக்கப் பண்ணினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக 3 ஸ்டார் எடுத்தாச்சு. இந்த மினிமம் ரெக்ரூட்மெண்ட்டை வச்சு அசால்ட்டாக 3 ஸ்டார்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மோர் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.